கோர்ட்டு சொல்லியே அந்த மசூதி சட்டவிரோத மசூதி, அதை அகற்றணும் அப்படின்னு சென்னை மாநகராட்சிக்கு சொன்ன பிறகும் கூட அந்த அதிகாரிகள் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க போகும் பொழுது கோயம்பேட்டிலே 200-300 பேர் எப்படி திரண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணாமல் அதிகாரிகள் வெறுங்கையோடு திரும்பினார்கள். அந்த சிக்னலிங் அந்த இதில் யூனிட்டில் நியூஸ் பேப்பரால் அதை மறைச்சி பேஸ்டிங் பண்ணி அதை மூடி வச்சுருந்த அந்த விஷயங்களை பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதில் ஒரு 2 வீலர் ரிம் வச்சுருந்தாங்க, பெரம்பூரில் 1.5 அடிக்கு இரும்பு ராடு. இதிலே இவர் கிருஷ்ணகிரி தமிழகத்தில் தான் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டவுடனே பாலகிருஷ்ணன் அப்படி பேசுகிறாரு, கம்யூனிஸ்டாக அப்படி பேசுதுன்னு தான். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறார். கம்யூனிஸ்ட்டு திமுகவோட கூட்டணி கரெக்டு தான். என்னென்னா தங்களுடைய இடஒதுக்கீடை பெறுவதற்காக ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. இன்னும் பல அரசியல் கட்சிகள் நீங்கள் மதம் மாறினா கூட SC ST சலுகையை நீங்கள் பெறலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாக பொழுது பேசக்கூடிய அந்த சூழ்நிலையில் இன்னும் தைரியமாக மத மாற்றங்களை செய்கிறாங்க. ஒருவேளை இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இந்த அமைதியை ஏற்படுத்தியதற்காக, ஏன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்காக பல பேர் செயல்படலாம், இருந்தால் கூட உண்மையிலே இந்த போர் ஓரளவு நின்றுடுச்சு, அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சு அப்படின்னா அந்த அமைதிக்கான ஒரு நோபல் பரிசு நரேந்திர மோடிக்கு கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். புதுக்கோட்டை கலெக்டர் முகாம் அலுவலகம் முன்பு கிறிஸ்தவ மதமாற்றம், இந்து முன்னணி போராட்டம். தமிழகத்தில் தான் உள்ளதா கிருஷ்ணகிரி, சீரிய CPM தலைவர் பாலகிருஷ்ணன். திருத்தணி சந்தன வேணுகோபாலபுரம் கிராமத்தில் சட்டவிரோத மசூதிக்கு சீல். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் கவிழ்ப்பு சதியில் இஸ்லாமிய இளைஞன் ஈடுபட்டது அம்பலம். வெறும் பார்வையாளராக ஒதுங்காமல் அமைதிக்கான முயற்சியில் பங்கெடுக்க இந்தியா தயார், உக்ரைனில் மோடி பேச்சு. CTVயின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களோடு நான் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக இன்றைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த கலெக்டர் முகாம் அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்தில் முன்னாடியே அந்த சாலைகளில் இருவர் நின்று கொண்டு கிறிஸ்தவ மத மாற்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கையில் நோட்டீஸ்லாம் கொடுத்து நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோளையும் பொதுமக்களுக்கு அங்கே வச்சிருக்காங்க. இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் அவர்களை உடனே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறையினர் அதுக்கப்புறமா அவங்கள அங்கேருந்து அகற்றி இருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு நேரத்தில் புதுக்கோட்டை அப்படின்னு சொன்னாலே அந்த புதுக்கோட்டை சமஸ்தானம், அதோடைய கோட்டை மதில் சுவர்கள் இதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. இப்போ சமீப காலமாக புதுக்கோட்டை அப்படின்னாலே வேங்கை வயல் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் இருக்கும். அந்த வேங்கை வயல் சம்பவம் கிட்டத்தட்ட அது 2வது வருடங்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு போயிட்டுருக்கு. இது வரைக்கும் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நீதிமன்றமே சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். நமக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசு காவல்துறை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை, இதை ஒரு இன்எஃபிஷியன்சி, இது யாராவது காப்பாற்றுறதுக்காக பண்ணுறாங்களா, உண்மையிலேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இப்படி ஒரு சமுதாயத்திற்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பின்னாலே ஒரு மதமாற்ற கும்பல் பின்னாலேயே வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய மத வழிபாட்டை செய்வதற்கு இந்த இந்தியாவில் உரிமை கொடுத்துருக்காங்க. அதனால் அது ஒரு அடிப்படை உரிமை. நான் என்னுடைய கடவுளை நான் வணங்கலாம், அது சம்பந்தமாக பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு குறுகிய எதிர்பார்ப்போட பணம் கொடுத்தோ இல்லை வேலை கொடுக்குறேன்னு சொல்லியோ இல்லை மற்ற ஆசை வார்த்தைகளை கூறி அவங்கள மதம் மாற்றுவது என்பது தவறானது, அது சட்டப்படி விரோதமானது. இன்னும் சொல்லப்போனால் மதமாற்றம்ங்கிறது ஒரு தேசிய அபாயம் அப்படிங்கிறதே அந்த காலத்திலிருந்து சொல்லி வருகிறது. குறிப்பாக இந்து முன்னணி இதை ரொம்ப பெரிய அளவில் பிரச்சாரம் செய்கிறது. காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல மதமாற்றம்னு ஒன்று நடந்து அங்கே டெமோகிராஃபிக் சேஞ்சு ஆன பிறகே அந்த பகுதி இந்த
ஜனநாயக நாட்டில் அந்த நாட்டு அந்த குறிப்பிட்ட அந்த எல்லையில் இருக்கிறதா வேண்டாமாங்கிற அளவுக்கு பல இடங்களில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வெடிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் நார்த் ஈஸ்டில் தொடர்ந்து பிரச்சனை வருவதற்கு காரணமே அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் அதிக அளவில், அது என்ன குறிப்பிட்ட மதம்னு ஏசியமாக சொல்கிறது, கிறிஸ்துவ மதம் எங்கே அதிகமாக இருந்ததோ அங்கே பல பிரச்சனைகள் அங்கே வந்தது. பல இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருந்தாங்க. இப்பொழுது தான் அந்த நார்த் ஈஸ்டையும் வந்து இந்திய வளர்ச்சியில், இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம், கட்டமைப்பு, பல விஷயங்களில் வந்து அவங்களுடைய பங்களிப்பையும் வைத்துக்கொண்டு இந்திய மத்திய அரசாங்கமும் அதிக அளவில் வந்து நார்த் ஈஸ்டில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால தான் பல விஷயங்கள் இப்போ இதாகி அவங்க நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே அவங்களுக்கு வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா, அங்கே வந்து ஒரு காலகட்டத்தில் அதிகமாக மதமாற்றம் நடந்தது. இப்போ வந்து இந்தியாவுக்கு உள்ளேயும் உள் மாவட்டங்களிலேயும் உள் மாநிலங்கள்லேயும் பல இடங்களில் மதமாற்றம் நடக்கிறத பார்க்குறோம். சமீப காலமாக ஆந்திராவில் பெரிய அளவில் மதமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை வந்து பல விஷயங்களில் வந்து இந்த சென்சஸில் எடுக்கும் பொழுது பாதி பேர் வந்து ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க. அதாவது பேர் வந்து அவங்க இந்து பெயர் தாங்கி இருப்பாங்க, ஃபாலோயிங் ஹிந்துயிசம். ஆனால் வந்து அவங்க பண்ணுறது வழிபாட்டு முறையில் கிறிஸ்துவராக இருக்காங்க. அது வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லியிருக்கு, வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட படத்தை வீட்டில் வச்சுட்டா அவங்க கிறிஸ்டியன் ஆயிடுவாங்களா அப்படின்னு ஒரு வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்டாங்க. காரணம் என்னென்னா, தங்களுடைய இடஒதுக்கீடை பெறுவதற்காக ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. இன்னும் பல அரசியல் கட்சிகள் நீங்கள் மதம் மாறினா கூட எஸ்சி எஸ்டி சலுகையை நீங்கள் பெறலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாக பொழுது பேசக்கூடிய அந்த சூழ்நிலையில் இன்னும் தைரியமாக மத மாற்றங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த வேங்கவேல் சம்பவம் அதை குறித்து அதை பற்றிய பிரச்சாரம் செய்தே, இப்போ நீங்கள் இந்த மதத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி எளிதாக 2 மதங்களும் பிரச்சாரம் செய்வதற்கான அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இந்த அரசாங்கமே கூட இது யாருக்கான அரசாங்கம்னு, பொதுவான எல்லாருக்குமான அரசாங்கம்னு இப்பொழுது கொஞ்ச காலமாக பேச ஆரம்பித்திருக்காங்களே, அதற்கு காரணம் ஒன்று, இந்து அமைப்புகளும் பாஜகவும் தொடர்ச்சியாக அவர்களை எதிர்ப்பதனால இதை சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அவர்கள் இஸ்லாமிய கூட்டங்களிலோ இல்லை கிறிஸ்தவர்களுடைய கூட்டங்களிலோ கலந்தும் பொழுது இது உங்களுக்கான அரசு அப்படின்னு தான் முதல்வர் உட்பட எல்லாரும் தெளிவாக சொல்கிறாங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இந்த மைனாரிட்டி சேர்மன் மாற்றினதுலே, ஏற்கனவே பீட்டர் அல்ஃபோன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவராக இருந்து அந்த கட்சியிலே இருந்து கொண்டு அதாவது அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு தோதாக பல விஷயங்களை செய்தார். ஆனால் அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சேர்மன் போட்டிருக்கிறது யாருன்னா, அவர் வந்து ஒரு பாஸ்டர், தன்னுடைய மத பிரச்சாரம், மத மாற்றம் செய்வதையே பள்ளி கல்வியில எப்படியெல்லாம் நான் சிலபஸ்லாம் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி நம்மளுடைய மதத்தை திணித்தேன் அப்படின்னு தைரியமாக சொன்னக்கூடியவரையே இப்போ சேர்மனாக போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த அரசாங்கம் நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிறது, அதனால் நம்ம துணிஞ்சு அந்த மதமாற்றத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த போராட்டத்திலே கூட போராட்டம் செய்த இந்து முன்னணியினரே போலீஸார் வந்து பேசி சமாதானம் பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டு அவங்கள போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, மத மாற்றத்தில் ஈடுபட்டவர்களை அவங்க கைது செய்ததாக அந்த செய்தியில் இல்லை. இன்னும் பல விஷயங்களை பார்க்குறோம். இப்போ நீங்கள் அதில் சொன்னீங்க 2 ஆண்கள் ஒரு பெண்ணும் அதில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இல்லை, இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த மத பிரச்சாரத்தில் இப்போ அதிகமாக பெண்களையும் அவங்க ஈடுபடுத்துகிறாங்க. இதை தட்டி கேட்குறாங்க, ஏதோ ஒரு அமைப்பு தட்டி கேட்குது, அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களே தட்டி கேட்கிறார்கள். அப்படிங்கிறப்ப ஆரம்பத்தில் வந்து நீங்கள் மத பிரச்சாரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நோட்டீஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேயே அடுத்த ஒரு கேஸ், மிக முக்கியமான கேஸை போடுவாங்க. என்னென்னா, அந்த கிறிஸ்துவ மத பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களாக இருந்தானா அவர்கள் மீது இவங்க அத்துமீறி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தவர்கள், அதாவது மதம் மாற்றாதேன்னு சொன்ன அந்த போராட்டக்காரர்கள் மீது மிக மோசமான வழக்குகளை, அதாவது இவங்களது மீது லைட்டாக போட்டுட்டு இவங்க ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு வழக்குகளை போடக்கூடிய அந்த வேலையும் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அனுபவ ரீதியாக பலரை பார்த்துருக்குறோம். அவங்களுடைய கேஸெல்லாம் கூட நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த அரசு கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பதனால இது நம்ம அரசு தான், நம்ம துணிந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செயல்படுறாங்க. ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் இருந்த கலெக்டர் எப்படி செயல்பட்டாங்கன்னு தெரியும். இந்த வேங்கவேல் சம்பவம் வந்தும் பொழுதே அவங்க வந்து இன்னொரு இந்து கோயிலில் ஜாதி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவங்க கொண்டு போனது பார்க்குறோம். முதல்வருக்கு பைபிள்லாம் அவங்க பரிசீலித்ததெல்லாம் பார்க்குறோம்.
இந்த மாவட்ட நிர்வாகமே இப்படி இருக்கும் பொழுது நம்மளை கேட்பதற்கு யார் அப்படின்னு துணிஞ்சு அவங்க இறங்கிட்டாங்கிறத அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இதோட ஃபாலோ அப்பாக அடுத்தது என்ன வகையான நடவடிக்கை எடுக்கிறாங்க, இந்த மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நாம் கூர்ந்து கவனிக்கணும். இரண்டாவது செய்தியாக தமிழகம் முழுவதும் இந்த கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கு அது மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்குது சார். இது குறித்து கூட்டணி கட்சிகள் பெரிய அளவில் வாய் திறக்கலை. இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி சிபி பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்காரு. இது குறித்து கிருஷ்ணகிரியிலேயே போய் அந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்திலிருந்தே ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. அதில் இது வந்து ரொம்ப முரண்பாடாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எலி பேஸ்ட்டு வந்து அவர் சாப்பிட்டது, மருத்துவமனையில் எப்படி எலி பேஸ்ட்டு கிடைத்தது, ரெண்டாவது அவருடைய தகப்பனாருமே இறந்து போயிடுறாரு. அப்போ இதெல்லாம் விசித்திரமாக இருக்குது. பொதுமக்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது. இந்த காவல்துறை மீது நிறைய சந்தேகங்கள் எழுகிறது. ரெண்டாவது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து சட்டவிரோத கல்குவாரிகளும் நிறையா நடைபெறுது. இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கணும். இந்த கேஸ், இந்த பாலியல் வழக்கு கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வச்சுருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. திமுக என்ற ஆண்டையிடம் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி திடீர்னு சிலித்தெழுந்து இப்படி பேசிக்கிருக்கு. அதனால தான் உங்கள் ஹெட்லைன்லே சீறி எழுந்த பாலகிருஷ்ணன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. உண்மையிலே அவர் சீர்னாரா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னால், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து சட்டவிரோதமான பல விஷயங்கள் நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, கல்குவாரியில் பிரச்சனை இருக்குது, சட்டவிரோதமாக 314 குவாரிகள் நடக்குது. இது எப்படி மாவட்ட நிர்வாகம், கலெக்டர் இதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக இந்த பாலியல் சம்பவம் அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது சம்மந்தப்பட்டவர் இறந்துட்டாருங்கிறாங்க, அவரை 2 நாள் முன்னாடி கைது பண்ணாருங்கிறாங்க. அந்த கைது பண்ணவருக்கு கைது பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவர் எலி பேஸ்ட்டு சாப்பிட்டுட்டாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படின்னா அந்த எலி பேஸ்ட் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் கேள்வி கேட்குறோன்னு அவர் சொல்ல, இந்த சந்தேகம்லாம் பொதுமக்களுக்கு இருக்குது. இப்போ அதிலே தான் சொன்னேன், அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் ஒன்றும் வரலை, அதில் கொஞ்சம் அப்படியே பேசுகிறார். பொதுமக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது. அதாவது குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். இதே கூட அவங்க வந்து இப்போ வந்து இது தவறு, இப்படி நடந்திருக்குது, உங்களுடைய சட்டம் ஒழுங்கு நீங்கள் பேணி காப்பதில் சரியில்லை, தோல்வி அடைந்து விட்டீர்கள் அப்படியெல்லாம் அவங்க சொல்ல. உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் பாருங்க, இந்த ஒரு சில காவல்துறை இவங்க பண்ணுற தப்புனால நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு தான். அவங்க கள்ளக்குறிச்சியிலே எப்படி பேசுனாங்கன்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து பாஜக கூட செஞ்சுருக்கோம், அதில் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தேடி முத்தரசன் பேசியதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இதிலே இவர் வந்து கிருஷ்ணகிரி தமிழகத்தில் தான் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டவுடனே பாலகிருஷ்ணன் அப்படி பேசுகிறாரு, கம்யூனிஸ்டாக அப்படி பேசுதுன்னு தான். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறார். கம்யூனிஸ்ட்டு திமுகவோட கூட்டணி கரெக்டு தான். என்னென்னா, என்சிசி போன்ற பயிற்சி முகாம்கள் வந்து தனியார் பள்ளியிலேயோ அரசு பள்ளியிலேயோ திடீர்னு வந்து யாரோ வந்து நடத்துகிறாங்கன்னா எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? பள்ளிக்கல்வித்துறையிடம் உரிய அனுமதி வாங்கினார்களா? அது மட்டுமல்ல, நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், பல தனியார் பள்ளிகள்லையும் அரசு பள்ளிகள்லையும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடக்கிறது. அங்கே வந்துட்டார் பாலகிருஷ்ணன். அவருக்கு என்னென்னா என்சிசி, இதுவும் தேசியத்தை சொல்லக்கூடியது தான். ஒரு மிலிட்ரிக்கு எப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அதே போன்ற ஒரு ட்ரைனிங் தான் என்சிசி, ஸ்கவுட்டு, இதுக்கெல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. எவனோ ஒரு கழிசடைய அவன் வந்து மனதில் வந்து வன்மம் இருக்கிறவன், பெண்களின் மீது அத்துமீறி செயல்படக்கூடிய எவனோ ஒரு புறம்போக்கு, அந்த வார்த்தையை சொல்ல தப்பு, ஆனால் அவன் அது மாதிரி ஒருத்தவன் செயல்பட்டுருக்கிறான். இதை வைத்து கொண்டு என்சிசி பயிற்சி நடக்கிறதே தப்பு. ஏன்னா அவங்களுக்கு ஈஸி, ஏன்னா தேசியம்ங்கிறது இங்கே வந்துடவே கூடாது. நக்சலைட் இருக்கலாம், போராளிகள் இருக்கலாம், புரட்சியாளர்கள் இருக்கலாம், ஆனால் தேசியத்தை வந்து ஒரு பேரலல், அதாவது மிலிட்ரிக்கு தேவையான பல நேரங்களில் எமர்ஜென்சியான நேரத்தில் என்சிசியை வச்சே பல இடங்களில் செய்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பல திருவிழா காலங்களில் ஸ்கவுட் பாய்ஸை வச்சு போக்குவரத்து சரி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு பொறுப்புணர்வை சொல்லக்கூடிய அந்த பயிற்சி கூடாதான். அதோடு சேர்த்து இது இப்படி சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிறது, ஆர்எஸ்எஸ் பயிற்சியும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா உண்மையிலேயே அவங்க இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்கிறது இல்லை. இதன் மூலமாக ஆர்எஸ்எஸ்ஸையும் சேர்த்து பாருங்கள், இது மாதிரிலாம் அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க, அந்த பயிற்சியில் இது மாதிரியான பயன்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். இதை இப்படித்தான் மக்கள்கிட்ட கம்யூனிகேட் ஆகணுங்கிறது தான் பாலகிருஷ்ணனுடைய எண்ணம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உண்மையிலே அந்த பெண்ணுக்காக, அந்த பாதிக்கப்பட்ட 17 மாணவிகளுக்காக அவர் பேசியது மாதிரி தெரில. இதில் ஆர்எஸ்எஸ், இதில் பிஜேபி எப்படியாவது இதில் சேர்க்கலாமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அந்த சாத்தான்குளம் சம்பவம் நடந்த பொழுது கூட
போலீஸ் அத்துமீறல் லாக்கப்பில் இந்த மரணங்கள் நடந்தப்போ கூட அதோடு சேர்த்து சேவா பாரதிங்கிறத எப்படி சேர்த்தாங்க, கடைசியில் அந்த கேஸ் நடந்து என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸையோ பாஜகவை சேர்க்கணுங்கிறது தான் இந்த கம்யூனிஸ்டோட எண்ணம். இப்படி இவர் சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் நேற்று வந்து வெஸ்ட் பெங்காலில் அந்த மருத்துவ மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமை, அதை எடுத்து அவங்க இறந்து போன அந்த விஷயம், அதற்காக ஒரு போராட்டம் கலெக்டர் அலுவலகம் முன்பு. அங்கே அவர் பேசும் பொழுது என்ன சொல்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில், இல்லை சிவராமன் வந்து நாம் தமிழர் கட்சியில் தான் இருந்தான், அதுக்கப்புறம் அவன் வந்து முன்னாள் நிர்வாகி, அவன் தவறு செஞ்சுட்டான், அவனை வந்து போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்ததே நாங்கள் தான், இப்படி அவன் பண்ணிட்டான் அப்படின்னு அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான், நான் தற்கொலை பண்ணுறது மாதிரி எனக்கு தோணுதுன்னு எங்களுக்கு லெட்டர் எழுதியிருந்தான், அதே போல் பையன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி அவங்க அப்பாவும் இறந்துருக்காரு போல இருக்கு, எங்களுக்கு இந்த மரணத்தின் மீது சந்தேகம் இல்லை அப்படிங்கிறாரு. என்னடா அது, இந்த அரசுக்கு எதிராக பொங்கி எழக்கூடியவர், காவல்துறை ஏதோ இது பண்ணுன்னா நாங்கள் வந்து அவ்வளோதான் சில்லு சில்லாக ஆக்கிடுவேன், அதை ஒன்றுன்னா பனை மட்டை தென்னை மட்டையெல்லாம் அடிப்பேன் அப்படின்லாம் பேசக்கூடியவர் திடீர்னு பொசுக்குன்னு இந்த மரணத்தை பற்றிலாம் எங்களுக்கு சந்தேகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி காலையில் ஒரு ட்விட்டர் செய்தியை நான் பார்த்தேன். என்னென்னா வருண் ஐபிஎஸ் அப்படிங்கிறவர், ஏன்னா அவருக்கு எதிராகத்தான் நாம் தமிழர் தும்பிகள் தொடர்ந்து சமூக வலைத்தில் களமாடினார்கள். அவரை பற்றின அவர் குடும்பத்தை பற்றி அவரை பற்றி அசிங்கமாக பேசுனாங்கன்னு பார்த்தோம். அவர் வந்து என்ன பண்ணார், அவர் யாரோ ஒரு இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிகிட்ட சொல்லி இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட்டு தெரிஞ்ச கம்பெனிகிட்ட சொல்லி பண்ணியிருக்காரா, இல்லை அவருக்கே அது விஷயம் தெரியுமான்னு தெரில. சப்ஜாடா நாம் தமிழரில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸு, இவங்க எவ்வளோ ஃபேக் ஹேண்டில்ஸ் இருக்காங்க, இதன் மூலம் எவ்வளவு வன்மத்தையும் கக்கினார்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தவங்க மேலே நான் எப்படிப்பட்ட வழக்குகளை பதிவு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு இப்போ என்ன டவுட்டுனா, இப்படி ஒரு முன்னெடுப்பில் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார், அதனால் நீங்கள் அரசுக்கு எதிராக பொங்குறத கொஞ்சம் அடக்குங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களான்னு தெரியாது. அதே காவல்துறையில் உடனே தலைவன் ஒரு பல்ட்டி அடிச்சிட்டார். ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும், நீங்கள் சொல்கிற கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட எப்படி இது மரணம் அடுத்தடுத்து நடக்கும், மக்களுக்கு சந்தேகம் இருக்குது, எங்களுக்கு இருக்குங்கிறத விட்டுருங்க, மக்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிற பேசுகிற நேரத்தில் தொடர்ந்து திமுக ஏற்றுக்கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் திடீர்னு எங்களுக்கு இதன் மீது சந்தேகம் இல்லை அப்படின்னு சொன்னார்னா, இந்த வருண் ஐபிஎஸ் விவகாரம், நேற்று அடித்த பல்ட்டி, ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு தான் தெரியுது. இந்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு விஷயம், நான் அவங்களுடைய பங்காளி தான் சிபிஐ. அவர் என்ன சொன்னார்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்குன்னு அந்த சிபிஐயில் ஒரு எம்எல்ஏ இப்போ இருக்கார், ஏற்கனவே இருந்தார், தளி எம்எல்ஏ டி ராமச்சந்திரன்னு பேர். அவர் பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த பழனி அப்படிங்கிற ஒரு கொன்ன வழக்கு அவர் மீது இருந்தது. அதற்கு பிறகு ஒரு கோயில் திருவிழா பிரச்சனையில் அவர் மீது ஒரு வழக்கு இருந்தது. சட்டவிரோதமாக குவாரி நடத்தியதில் அவர் மீது பல வழக்குகள் இருந்தது. எனவே உங்கள் கட்சியிலே, அதாவது உங்கள் பங்காளி கட்சியிலே பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் புரிந்து கொண்டு தான் இதையெல்லாம் பேசினாரா அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஆகே வன்முறைக்கு எதிராக பொங்குவது, கம்யூனிஸ்ட் பொங்குவது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவங்களையே இந்த அரசியல் படுகொலைகள் எப்படி கேரளாவில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து இந்த இடுக்கியில் இருந்த நரிக்கர்கள், அந்த மலைவாழ் மக்கள், அந்த ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க நடத்திய போராட்டங்களை எல்லாம் எப்படி இவங்க அடக்குவதற்கு எப்படியெல்லாம் பாலியல் ரீதியாக எப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. இருந்தால் கூட ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து கொஞ்சம் எடுத்து ஏதோ பேசியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதே பாலகிருஷ்ணன் ஒரு விஷயம் திமுக எடுத்து பேசும் பொழுது அவருக்கு முரசொலியில் சிலந்தியின் மூலமாக எப்படிப்பட்ட பதில் கொடுக்கப்பட்டது, அதற்கு பிறகு இவர் எப்படி பம்பினார், நேரில் போய் முதல்வர் சந்திச்சார் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் தெரியும். இதற்கு பிறகு சிலந்தி கண்டிக்குமா அப்படின்னு நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மூன்றாவது செய்தியாக, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் சந்தன வேணுகோபாலபுரம்னு ஒரு ஊர் சார். அந்த ஊரில் பார்த்தா திடீர்னு ஒரு மதரசா கிளம்பியிருக்கு. வரும் 22ஆம் தேதி அது ஓப்பனிங் பண்ண இருந்திருக்கு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கே பேட்டை நகர் வட்டாட்சியர் வந்து ஒரு அந்த மதரசாவுக்கு சீல் வச்சுட்டாரு. அதுதான் செய்தி. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது பெருசாக பத்திரிகைகள்லாம் இந்த செய்தி வெளியில் வரல. நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை வைத்து இந்த செய்தியை எடுத்திருக்கிறோம். இதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்ததுன்னா அது குறித்து நம்ம ஃபர்தராக இதை ஃபாலோ அப், எப்படியுமே எந்த ஒரு செய்தி எடுத்தாலும் நம்ம ஃபாலோ அப் அது பேசுகிறோம்.
அதே போல் இந்த செய்தி இன்னும் முழு விவரம் மேலதிக தகவல்கள் வரும் பொழுது அதை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த சீல் வச்சிருக்கிறதுங்கிறத அவங்க இஸ்லாமிய அமைப்புகளே வாட்ஸ்அப்பில் பதிந்த அந்த செய்தி தான். தைரியமாக அந்த நடவடிக்கை எடுத்த அந்த வட்டாட்சியருக்கு முதல்ல ஒரு ராயல் சல்யூட். நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது, நீ என்னப்பா அவருக்கு சல்யூட் சொல்லிட்டு போவ, பிறகு அமைதி மார்க்கம் அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியே அந்த மசூதி சட்டவிரோத மசூதி, அதை வந்து அகற்றணும் அப்படின்னு சென்னை மாநகராட்சிக்கு சொன்ன பிறகும் கூட அந்த அதிகாரிகள் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க போகும் பொழுது கோயம்பேட்டிலே 200-300 பேர் எப்படி திரண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணாமல் அதிகாரிகள் வெறுங்கையோடு திரும்பினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து தான் நீங்கள் நக்கலாக சிரிச்சிங்க. இந்த வட்டாட்சியர் இப்போ நடவடிக்கை எடுத்துட்டாரு, அவருக்கு என்ன ஆகுமோ, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய. ஏன்னா அவர்கள் எப்படி செயல்படுவார்கள், இந்த மதரசா வந்து எந்த அடிப்படைவாத அமைப்புக்கு தொடர்புடைய மதரசாவா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சாதாரண இஸ்லாமிய அமைப்புகளோடு இருக்கக்கூடிய மதரசாவா? ஆனால் மதரசாவில் வந்து அவங்க மதக்கல்வி தான், அதில் வந்து பல இடங்களில் அடிப்படைவாத மதக்கல்வி தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல ஐரோப்பிய நாடுகளிலே பல இடங்களில் மதரசாக்கள் மூடிட்டு வராங்க. ஏன்னா அதுலேருந்து தான் ரேடிக்கலைசேஷன் அதிகமாக நடக்கிறது அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் அஸ்ஸாமில் இப்பொழுது தான் பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்து, இன்னும் சொல்லப்போனால் முதல்வர் ஹிமந்த பிஸ்வாசா ரெகுலர் கரிக்குலம் அதில் சொல்லிக் கொடுக்கணும், அதில் சோசியல் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்களா, சயின்ஸு சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட அவர் ஏதோ ஒரு அப்கண்ட்ரியில் அவங்க மாநிலத்தில் போகும் பொழுது அவருடைய ஹெலிகாப்டரோடு போய் இறங்குறாரு. அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் மதரசா இருக்குது. நம்ம பகுதியில் இப்படி வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்திருக்குதா அப்படின்னு அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். பிறகு அங்கே பார்த்துட்டு ஒரு செக்யூரிட்டிலாம் சொல்லி அந்த பசங்களாம் ஏதோ ஹெலிகாப்டரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க போல இருக்குது, அவங்கள அழைச்சிட்டு வாங்கினது. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ஜோஷோடு வராங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு, எங்கேப்பா அப்படின்னா இங்கே இருக்கிற மதரசாவில் தான் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட ஜாலியாக பேசிவிட்டு, உனக்கு மதரசாவில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, மேக்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு அது சம்மந்தமாக கேள்வி கேட்குறாரு. சயின்ஸு சொல்லி கொடுக்குறாங்களா என்னென்னா, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இந்த இஸ்லாம் பற்றின கல்வி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு தான். நீ வந்து சயின்ஸு இதெல்லாம் படிச்சுன்னா பாரு, நான் இப்போ எப்படி ஹெலிகாப்டரில் வந்திருக்கேன், இது மாதிரி நீ இதெல்லாம் இந்த ஹெலிகாப்டர் செய்கிறது மாதிரிலாம் வரக்கூடாதா, நீ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு சந்தோஷமாக இருக்கு, நீ வா உள்ளேயே அழைச்சிட்டு போய் அவங்கள போய் ஹெலிகாப்டரில் உட்காந்து பாரு, நீ அந்த சீட்டில் உட்காந்து பாரு, நீ இது மாதிரி சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பெரிய டாக்டராவோ இன்ஜினியராவோ அது மாதிரிலாம் நீ வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறோம். அந்த பசங்களுக்கு அந்த முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு வேறு ஏதோ அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க, அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அழுத்தத்தினால அவன் படிக்கிறான். ஆனால் அழுத்தத்தினால படிச்சுட்டு வந்து வெளியில் வந்து என்ன செய்கிறாங்கிறது அது வேறு. இப்போ உங்களுக்கு மனசில் என்னதுன்னா, சரி அவன் பைலட் ஆகிடுறான், பைலட் ஆகிருந்தால் நல்லது தான் அது. ஆனாலும் ஒரு சில அடிப்படைவாத எண்ணம் கொண்ட பைலட்டாக இருந்தால் என்ன பண்ணுவான், யூஎஸில் எப்படி ட்ரேட் சென்டரை இடித்தானே, ட்வின் டவர்னு சொல்கிறாங்களே, அதில் போய் இடித்தானே, அது மாதிரி இடித்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறான். அதுதான் அது மாதிரியான எண்ணம் அவனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மதரசாலேயே அவனுக்கு நல்ல எஜுகேஷன், மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் அவனுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ஹிமந்த பிஸ்வாசா சொன்னார். அதே போல் உத்தரப்பிரதேசில் பல இது எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டு சர்வே எடுத்து ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னாங்க. பிறகு யோகி எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் ஜமாத்துகளே இல்லை எடுக்கணும். அதில் வந்து 8000க்கும் மேற்பட்ட சட்டத்துக்கு விரோதமான மதரசாக்கள் செயல்பட்டதையெல்லாம் கண்டுபிடிச்சதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போன்று பல சட்டவிரோத மதரசாக்கள் மசூதிகள் இருக்கின்றன. மசூதிகள் அப்படின்னா இப்போ மேட்டுப்பாளையத்தில் அது மாதிரி நடந்தது, அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருந்தது. அதை இதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அந்த மசூதிக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் பெரிய அளவு போராட்டம் பண்ணாங்க. இது சட்டவிரோதம் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ண வர நேரத்தில் இந்த பிரச்சனை வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய திமுக லோக்கல் எம்எல்ஏ வந்து முதல்வருக்கே கடிதம் எழுதுகிறாரு, இதை அகற்றுனா இங்கே தேவையில்லாத சட்ட லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுலாம் அவர் எழுதுனதெல்லாம் பார்க்கணும். எப்படி கோர்ட்டே தீர்ப்பு வழங்கினாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு அதிகாரிகள் முயற்சி செய்தாலும் அரசியல்வாதிகள் விட மாட்டாங்க. இன்னொன்று எதிர்க்கக்கூடியவங்க கூட்டமாக எதிர்க்கும் பொழுது நமக்கு அது அவங்களுக்கு எதிர்க்கிறாங்கங்கிறதை தாண்டி அவருடைய ஓட்டு வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு கண்ணில் வரும் பொழுது இதை செய்யாமல் இருக்கலாமே, கோர்ட்டு என்ன கோர்ட்டு அது சொல்லும், அதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கிற நேரத்தில்
இந்த வட்டாட்சியர் தைரியமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏன் ஆரம்பத்திலேயே அவருக்கு சல்யூட் வச்சிங்கன்னா இதற்கு தான் அந்த சல்யூட். 4வது செய்தியாக நிறைய இந்த ரயில்கள் தடம் புரளக்கூடிய அதுக்கான சதி செயல்கள் நடைபெறுவதாக செய்திகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு சார். 2 நாளைக்கு கூட பார்த்தோம், இங்கே சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பூர்லேருந்து கிளம்பிய ஒரு ட்ரெயினில் கூட இது போல் தண்டவாளத்தில் எதையோ வச்சுட்டாங்க. 1.5 மீட்டர் நீளம் உள்ள ஒரு இரும்பு இதை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி பார்த்தோம். கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருந்திருக்கு. அதுவுமே வந்து தடம் புரள செய்வதற்காக அதில் வந்து 2 வீலரில் இருக்கக்கூடிய அந்த வீலை அதில் வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போ செய்தி என்ன அப்டேட்டட் நியூஸ் அப்படின்னா, முகமது அஸ்வான் அப்படிங்கிற கூடியவர் தான் அதை வச்சிருக்கிறதாக அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சாதாரணமாக ஸ்ரீ டிவியில் இதே போன்று பாதுகாப்பு சம்பந்தமாகவோ இல்லை மத மோதல்கள் அது எதுனா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது பற்றியெல்லாம் நம்ம பேசும் பொழுது உங்களுக்கு இந்த சேனலுக்கு 24 மணி நேரமும் முஸ்லீம்களை பற்றியே தாண்டா உங்களுக்கு பேச்சு, இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதாடான்னு பல அமைதி மார்க்கத்தினர் வந்து கமெண்ட் போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நாகரிகத்தோட கமெண்ட் போடுறது. அதேமாதிரி இங்கே பேசுகிறவங்கள பற்றி ரொம்ப நாகரிகமாகலாம் அவங்க எழுதுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி 2-3 நாட்களுக்கு முன்னால் இதே ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். இந்த எஸ்பெஷலி சபட்டைஜுங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்பி நாராயணன் அவர்களும் நீங்களும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியிலே அப்பொழுதே கூட அவர் ஒரு விஷயத்த சொன்னார். இது வந்து இப்போ ட்ரெயின் ஜிகாத், அந்த ரயில் ஜிகாத் அப்படின்னே ஒன்று தொடங்கியிருக்காங்க அப்படின்னு. அப்பொழுதே கூட பல பேர் கமெண்ட் போட்டாங்க, பாரு எல்லாத்துக்கும் எங்களையே சொல்லுங்கள் அப்படின்லாம் பல பேர் கமெண்ட் போட்டாங்க. இப்பொழுது நாம் என்ன சொன்னோமோ அதுதான் நடந்திருக்கு. ஏற்கனவே ஒரிசாவில் பாலசூர் அதில் வந்து ஒரு பெரிய ரயில் ஆக்சிடெண்ட் நடந்தது. கிட்டத்தட்ட 275 பேர் அதில் இறந்து போனாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தார்கள். அது சிக்னல் ஃபெயிலியர், மேனுவல் சிக்னல் ஃபெயிலியர் அப்படின்னாங்க. ஒரே ட்ராக்கில் அடுத்தடுத்த இடத்துல வந்து ரெண்டும் நேருக்கு நேராக மோதி கொண்டிருந்தது. அப்போ வந்து கவச் இல்லையா, நீங்கள் என்னென்னமோலாம் இந்த மோடி அரசு இந்த ரயில்வேயில் பெரிய சாதனை செய்திருப்பதாக சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் இந்த ட்ரெயினில் இல்லையே அப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் பேசியது அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அந்த சிக்னல் ஃபெயிலியர்லேயே கூட நமக்கு டவுட் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது வரை அந்த டவுட் இருக்குது. ஆனால் வந்து விசாரணையில் அது அந்த அளவுக்கு இல்லை, இது மேனுவல் இது ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறது மாதிரி, மனிதன் செய்த தவறு தான் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. ஆனால் அடுத்தடுத்து நடந்த விபத்துகள் வந்து நமக்கு பல ஐயப்பாடுகளை ஏற்படுது. வெஸ்ட் பெங்காலில் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் ஆக்சிடென்ட், அதில் 9 பேர் இறந்து போனாங்கன்னு பார்க்குறோம். விசாகப்பட்டினத்தில் சிக்னல் ஃபெயிலியரால் ஒரு பெரிய அக்டோபர் மாதம் 2023 நினைக்கிறேன், அப்போது அங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுலேயும் சிக்னல் ஃபெயிலியர். சரி, இந்த வெஸ்ட் பெங்காலில் நடந்த சிக்னல் ஃபெயிலியர் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணியதுன்னா, அதற்கு பிறகு சமூக வலைதளங்களில் சில வீடியோக்கள் பெரிய அளவில் வைரல் ஆனது. அதில் பார்க்குறோன்னா அந்த சிக்னலிங் அந்த இதில் யூனிட்டில் நியூஸ் பேப்பரால் அதை மறைச்சி பேஸ்டிங் பண்ணி அதை மூடி வச்சுருந்த அந்த விஷயங்களை பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதில் வந்து ஒரு 2 வீலர் ரிம்மு வச்சுருந்தாங்க, பெரம்பூரில் 1.5 அடிக்கு இரும்பு ராடு வச்சுருந்தாங்கன்னு. கான்பூரில் பார்த்திங்கன்னா இரும்பு கம்பி அங்கே வச்சுருந்து, அதாவது வச்சுருந்தாங்க பாரு. அப்புறம் ஃபிஷ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரயில்வே ட்ராக்கில், அதை வந்து விரித்து எடுத்து அந்த ட்ராக் உடையிறது மாதிரியான வேலைகளும் பல இடங்களில் செஞ்சுருக்கிறத பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஊருக்கு வந்து ட்ரெயின் சர்வீஸ் வருதுங்கிறது தான் எந்த ஒரு எம்பிகிட்ட போனாலும் அவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்குறது, எங்கள் ஊருக்கு ஒரு ஸ்டாப்பேஜ் வேணும், அது வழியாக ட்ரெயின் போனதுன்னா எங்கள் ஊரில் ஒரு ஸ்டாப்பேஜ் வேணும், அது ஒரு ஸ்டேஷனாக நீங்கள் கொண்டு வரணும்பாங்க. அடுத்தது அந்த ஊரில் ட்ரெயின் இல்லைன்னா அந்த வழியாக வருவது மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு தான் கோரிக்கை வைப்பாங்க. ஆனால் இந்த சுதந்திரம் வந்து 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இப்போது தான் பல இடங்களில் ரயில்வே ட்ராக் புதுசாலாம் போட்டு இன்னும் வேகப்படுத்தக்கூடிய வேலைகளும் எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது எல்லா இடத்துலையும் புல்லட் ட்ரெயின் வர முடியாது, அதனால் வேகப்படுத்தக்கூடிய வகையில் வந்தே பாரத் ட்ரெயினுங்கிறது கொண்டு வராங்க. அந்த வந்தே பாரத் ட்ரெயின் வரும் பொழுதே எப்படி கல்லை விட்டு அடிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கேரளாவில் அது மாதிரி நடந்தது, வெஸ்ட் பெங்காலில் நடந்தது, ஊபியில் இப்போ போகும் பொழுது திடீர்னு ஒரு 100-150 பேர் நின்றுட்டு கல்லை விட்டு அடிக்கிறான் ட்ரெயினை. எதுக்கு அடிக்கிறான் அப்படின்னே தெரியல. ஆனால் அவனுக்கு வளர்ச்சியின் மீது பிரச்சனையா, இல்லை இந்த பிரச்சனையின் ஏற்படுத்த பிறகு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வந்து ரயில்வே அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணுங்கிறாங்க. அந்த எதிர்க்கட்சிகள் இது போல் செய்வதற்காக இவங்க இது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வருது. இதையெல்லாம் தாண்டி இந்த முகமது அஃப்சான்
அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஏதாவது அமைப்போடு தொடர்பில் இருக்காராங்கிறது அடுத்த கட்ட விசாரணையில் நமக்கு தெரிய வரும். காரணம் என்னென்னா, ஐஎஸ்ஐஎஸ் உடைய அந்த பாகிஸ்தானில் செயல்பட கொராசான் அவங்க வந்து ஒரு மேகசைன் அவங்களது வரும். அந்த மேகசைனில் அவங்க எப்படிப்பட்ட ஜிகாத்துகளை எல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்க நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த இது வந்து இந்த ரெயில் ஜிகாத். அதாவது இதன் மூலமாக அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்த முடியும். இது தொடர்ச்சியாக அங்கங்கே நடக்கும் பொழுது ட்ரெயினில் பிரயாணம் செய்வதே வந்து மக்கள் விரும்ப மாட்டார்கள், அச்சப்படுவாங்க, ஒரு பயம் வரும். இதன் மூலம் ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயத்தை நம்ம இது பண்ணலாம். அது மாதிரி எந்த ட்ராக்ல, அதாவது எந்த ஏரியா வழியாக போகக்கூடிய ட்ரெயின், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆன்மீக பயணம் போகக்கூடிய அந்த வழியாக போகக்கூடிய ட்ரெயினில் இது மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒரு மத மோதல் வரலாம். அந்த நேரத்தில் அதை ஒட்டி லா அண்ட் ஆர்டர் பிரபலம் வரலாம். அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் எப்படி செயல்படணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நோக்கத்தோடு இந்த அப்சான் அவனும் செயல்பட்டிருக்கானா, இவனுக்கு பின்னால், ஏன்னா நிறைய இடங்களில் வந்து ஒரு அமைப்பாக இருந்து தான் செயல்பட வேண்டும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்கிறேன், போல யூடியூப்பில் பார்த்து ரேடிகலைஸ் ஆகி லோன் உல்ஃப் அட்டாக் பண்ணுறவன்லாம் கூட இருக்கிறான். இவனுக்கு எப்படிப்பட்ட போதனைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன, அமைப்போடு தொடர்புடையவனா இல்லை இது வந்து ஒரு லோன் உல்ஃப் அட்டாக் மாதிரியா அப்படிங்கிறத அடுத்தடுத்த விசாரணைகள்லாம் தெரிய வரும். ஆனால் ஊபி அரசாங்கங்கிறதுனால உடனே நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இப்போ நம்ம இங்கே வரைக்கும் பெரம்பூரில் நடந்த வரைக்கும் அதுக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு இப்போது வரை கண்டுபிடிச்சாங்களான்னு நமக்கு தெரியல. இது போன்ற தொடர்ச்சியாக இப்போ ரயில்வே அந்த விஷயத்தில் இது போன்ற சபர்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அதிகமான கண்காணிப்புகளை பலப்படுத்த வேண்டும். அதற்கு உள்துறை அமைச்சகம் இன்னும் கூட கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இறுதி செய்தியாக பிப்ரவரி மாதம் 2022 சார், ஏறத்தாழ 2 வருஷத்தை முடிஞ்சு போயிட்டு இருக்கு. உக்ரைனுக்கும் அந்த ரஷ்யாவுக்குமான வார் தொடங்கியது. இன்னும் அந்த பதற்ற சூழல் இன்னும் நிலவிக்கொண்டே இருக்கிறது. இதை யாரு தான் சமாதான பேச்சுவார்த்தை கொண்டு வர போறா அப்படின்னு பார்க்கும்போது, உலகத் தலைவர்கள் எல்லாம் எதிர்பார்த்தது, உலகத் தலைவர்கள் எல்லாம் வந்து சொன்னதுமே திரு மோடி அவர்களால் மட்டுமே தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு தான் இருந்தது. திரு மோடி அவர்களும் இங்கிருந்து இப்போ உக்ரைனுக்கும் போய் உக்ரைன் பிரசிடென்ட் செலன்ஸ்கியை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு. அது இது 1992 உருவாக்கப்பட்ட நாடுன்னு நினைக்கிறேன் இந்த உக்ரைன். அதற்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற பெருமையும் அவர் எடுத்திருக்காரு. இப்போ அவருடைய பயணம் என்ன விதமான தாக்கத்தை உலக நாடுகளிடையே கொண்டு வரும், இந்த பீஸ் டாக் எந்த அளவுக்கு வாய்ப்பு, அந்த அமைதி நிலவுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக தலைவராக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கான இன்னொரு உதாரணமாக இதை நான் பார்க்கிறேன் இந்த உக்ரைன் விசிட்டை. அதாவது வலுவான அரசு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா அப்படின்னு வல்லரசு நாடுகளும் தங்களை சொல்லிக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன வல்லரசுங்கிறது என்னென்னா, யூஎனில் அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்குது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. யூஎஸ் எந்த அளவுக்கு கடனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ரஷ்யாவில் அங்கே உள்நாட்டில் என்னென்ன வகையில் பிரச்சனை இருக்குது, உண்மையிலேயே அங்கே ஜனநாயகம் இருக்குதா, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான பல விஷயங்கள். ஆனால் உலக அளவிலே எல்லா நாடுகளாலும் ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸி இருக்கக்கூடிய அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய, அதிகமான பாப்புலேஷன் அதே நேரத்தில் வளர்ச்சி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நாடு சைனா. ஆனால் அந்த சைனா ஏன் அந்த அளவுக்கு இருக்குது, பாப்புலேஷனும் இருக்குது, தொழில் வளர்ச்சி மேனுஃபேக்சரிங்லாம் பெரிய லெவலில் இருக்குது, ஓரளவு ஸ்திரமான இப்போது வரை, நாளைக்கு என்ன ஆகும்னு அங்கே தெரியும், அங்கன்னா அங்கேயும் பல பிரச்சனை இருக்குது, பொருளாதாரமும் இருக்குது. ஆனால் அந்த நாடு ஏன் அப்படி இருக்குன்னா, அந்த நாடு ஒரு சர்வாதிகார நாடாக இருக்குது, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். ஆனால் அதிகமான பாப்புலேஷன், அதிகமான மத சுதந்திரம், டைவர்சிஃபிகேஷன் எல்லாம் இருந்தும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியிலேருந்தும் மேனுஃபேக்சர்லேருந்து எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாடுனா இந்தியா. ஆகவே நேச்சுரலி உலக தலைமைக்கு வரக்கூடிய ஒரு நாடாக வந்து இந்தியா தான் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொரு நாடாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இராணுவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் ஒரு நேரத்தில் வந்து வலிமையான நாடு அப்படின்னு இருந்தது. அப்படித்தான் ரஷ்யாவும் அமெரிக்கா. அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வளர்ந்த நாடுகள். இப்போ நீங்கள் எந்த கிரைட்டீரியா, அதாவது எதெல்லாம் வலிமையான நாடுகள், உயர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் அப்படின்னு ஒரு 5-6 கிரைட்டீரியா நீங்கள் போட்டிங்கன்னா அதில் அனைத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு நாடாக இருப்பது இந்தியா. சரி, உக்ரைனில் போயிருக்காரு என்ன அப்படின்னா, சரியாக ஒரு மாதத்திற்கு முன்னால் ரஷ்யாவுக்கு போனார், புட்டினை சந்தித்தார். ஏற்கனவே புட்டின் இங்கே வந்தார்.
அப்போ பொழுது ரஷ்யா பிரதமர் சந்திக்கும் பொழுது கட்டி பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறப்ப புட்டினுடைய கரங்கள் வந்து ரத்தம் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு கைக்குலுக்கி அவர் கட்டி பிடிச்சிட்டார். இந்த ஜெலன்ஸ்கியே சொன்னார், உலக நாடுகள்லாம் சொன்னது. இன்னும் போனால் இந்த உக்ரைன் வார், ரஷ்யா அந்த வார் நடக்கும் பொழுது அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள், யூரோப்பிய நாடுகள் வந்து பொருளாதார தடை ரஷ்யாவுக்கு வித்தது, இந்த அளவுக்கும் அண்ணன் தண்ணியெல்லாம் புழங்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்தியா ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக, அந்த நேரம் தான் குரூஷியலான டைம், அப்பொழுது தான் கொரோனா உச்சத்தில் இருந்த நாடு. ஆனால் ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம அதிகமாக ஆயில் வாங்கணும். இன்னும் சொல்லப்போனால் மற்ற நாடுகள் அமெரிக்கா மற்றும் அரேப் கண்ட்ரீஸில் வாங்குறதை விட ஆயில் நமக்கு கம்மியாக, கச்சா எண்ணெய் குறைந்த விலைக்கு கொடுத்துருக்காங்க ரஷ்யா. அப்பொழுது தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்குறப்ப, நாங்கள் எங்கள் நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ அதைத்தான் நாங்கள் செய்யணும், தவிர உங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் மாதிரி நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத பல முறை அவர் சொல்லியிருக்காரு. இப்பொழுது நேற்று நடந்த அந்த சந்திப்புக்கு பிறகு ஜெய்சங்கர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு பிபிசி ரிப்போர்ட்டர் வந்து ஜெலன்ஸ்கியும் அவர் கட்டி பிடிச்சிட்டாரு, அப்போ புட்டினையும் கட்டி பிடிச்சிட்டாருன்னு. மேபி அது நீங்கள் இருக்கக்கூடிய, நீங்கள் சார்ந்த கண்ட்ரியில் இந்த பழக்கம்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரில. ஒரு கெஸ்ட்டாக போகிறோம், ஒரு தலைவர் சந்திக்கிறோன்னா அவங்கள வந்து எம்ப்ரேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறது, எதிரியோ இதுவோ அவரை வந்து இது பண்ணுறது தான் எங்களுடைய வழக்கம். அந்த பண்பாட்டிலேருந்து வந்தது தான் இந்தியா. மேபி உங்கள் கண்ட்ரியில் அப்படி இருக்காது போல் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு சட்டையராக ஒரு பதில் சொன்னார். இப்போ நம்ம பார்க்குறோம், புட்டினை வந்து அவர் சந்திக்கும் பொழுதும் இதே சில மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் சொன்னார். என்னென்னா, இந்த காலகட்டத்தில் வந்து போர் என்பது எதற்கும் தீர்வாக இருக்க முடியாது, பேச்சுவார்த்தையின் மூலம்தான் பல விஷயங்களை நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னு போரை தொடங்கியதாக சொல்லக்கூடிய ரஷ்யாக்கிட்டையும் அதே விஷயத்தை சொன்னார். சரி, உக்ரைன் அது பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாடாகவே இருக்கட்டும், ஆனால் அதற்கு அமெரிக்கா எப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் வழங்கியது, நேட்டோ நாடுகள் எப்படிப்பட்ட ஆயுதம், அதாவது அமெரிக்கா இருக்கட்டும், யூரோப்பில் இருக்கக்கூடிய பல கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இன்னும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளும் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் வந்து ஆயுதங்களை கொடுத்து இந்த சண்டை தொடர்ந்து நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு தான் யோசிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு நாடு, அதனால தான் நான் பிரதமர் நரேந்திர மோடி மிக தெளிவாக சொல்கிறார், என்னென்னா நாங்கள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து அப்படி விலகி நிற்கிறோம், ஒரு ஸ்பெக்டேட்டராக இருக்கோங்கிறது இல்லை, அமைதியை வலியுறுத்தக்கூடியதற்கான ஏதாவது முன்னெடுப்பு செய்யணும்னா அதில் வந்து ஒரு பங்குதாரராகவே இருக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னா, ஆனால் 2 கண்ட்ரிகளும் அதுக்கு தயாராக இருக்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் போகும்பொழுது அந்த மியூசியம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 570 குழந்தைகள் அந்த இறந்து போன மியூசியத்தை காட்டியிருக்காரு. அதெல்லாம் பார்த்து மிகவும் அதிர்ச்சியான அப்படின்னு சொல்லி அவருக்கு சமாதானம்லாம் சொல்லி இந்த போரை எப்படியாவது நிறுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மோடி ரஷ்யா மீது சென்ற பொழுது அப்பொழுது நடந்த ஒரு தாக்குதலில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் தாக்குனாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை உக்ரைனுக்கு மோடி சென்ற பொழுது கடந்த ஒரு 36 மணி நேரமாக எந்த ஒரு சைரன் சத்தமும் இல்லை, எந்த ஒரு அணுகுண்டு வீச்சும் நடக்கலை, எந்த ஒரு போர் விமானங்களும் வந்து தாக்குதல் உக்ரைனில் வந்து ரஷ்யாவிலேருந்து வந்து தாக்குதல் நடத்தப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து சில பேர் கேட்குறாங்க, எப்படி இது நடந்ததுன்னா, இது நாங்கள் மோடிக்கு தரக்கூடிய மரியாதை அப்படின்னு ரஷ்யா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது, ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு எய்டு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நாடாக இந்தியாவை நாங்கள் பார்க்குறோம், அப்பொழுது தான் எங்களுக்கு உதவி வருகிறது, இந்த ரஷ்ய உக்ரைன் வாரை கூட நிறுத்த முடியும் அப்படின்னா அது நரேந்திர மோடி போன்ற ஒரு தலைவர்களால் தான் முடியும்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் கூட சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இந்த அமைதியை ஏற்படுத்தியதற்காக, ஏன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்காக பல பேர் செயல்படலாம், இருந்தால் கூட உண்மையிலே இந்த போர் ஓரளவு நின்றுடுச்சு, அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சு அப்படின்னா அந்த அமைதிக்கான ஒரு நோபல் பரிசு நரேந்திர மோடிக்கு கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அடுத்த கட்டத்திற்கு, அதாவது இங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து சின்ன விதமான ஒரு அரசியல் செய்து கொண்டு இருக்கும் பொழுது உலக அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் மோடி, அதற்கான பலனும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குது.
நேர்களே, முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.